கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றுமாக அநேக மாதங்கள் கழித்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறதிலே மிகவும் சந்தோஷம். பேசுகிறது கேட்குதுங்களா? இல்லைன்னா இந்த ஃபேன் மட்டும் ஆஃப். சரி, சரி, கவனிங்க. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பானது கோபுரம் மற்றும் காவல் கோபுரம், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம், வேத மாணவர்களுடைய வரலாறு. சரிங்களா? அதனால் பின்னாடி இருக்கிறவங்க வேணால் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஏன்னா நீங்கள் கூட முன்னாடி வந்துருங்கம்மா. சரி, ஆதார வசனம் படிங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சரி, நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சரி, அப்ப பலத்த துருகம் அப்படின்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. வேதத்துல துருகம்னா யார்? துருகம் நம்ம யாரு சொல்லலாம்? துருகம், துருகம் எதனா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாக துருகம். சரி, துருகம்னா தமிழ்ல துருகம் இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம் அப்படின்னா, ஜெகோவா த லார்ட் இஸ் மை ஸ்ட்ராங் டவர். டவர்னா என்னது? கோபுரம். சரி, கோபுரம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? சரி, வேற? சரி, அப்ப நான் முதல்ல கோபுரம் அப்படின்றது யாரை அடையாளப்படுத்துகிற வேதத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய யெகோவா தேவனை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். சரிங்களா? அந்த டவர் அப்படின்றது அப்படின்னா யார் தான்? அது யெகோவா தேவன். சரி, இப்போ யெகோவா தேவன் நம்முடைய துருகமாக இருந்தால் அந்த காவல் கோபுரம் எதற்காகலாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னா, கவனிங்க, இது தெரியுதுங்களா இங்கிருந்து? சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காவல் கோபுரத்தினுடைய முதல் பயன்பாடு என்ன அப்படின்னா, அது எதிரி வருகிறதை பற்றி நமக்கு என்ன கொடுக்கும்? ஒரு எச்சரிப்பு. அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதில் அப்படின்னா பெரிய பெரிய எல்லைகளில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, டவர் பெருசாக என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் யார் இருப்பார்? ஒரு வாட்ச்மேன் இருப்பார், ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்லா பெரிய பெரிய பைனாக்குலர்லாம் வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் வரலீங்களா? என்னாச்சு சார்? சரி, கனெக்ட் பண்ண மாத்திரல. கனெக்ட் பண்ணவா? சரி, அப்போ முதல் காவல் கோபுரத்தினுடைய யூஸ் என்ன அப்படின்னா, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எச்சரிப்பு. சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா,
ஒரு காமர் கோபுரம் இருப்பதனால, ஒரு கோபுரம் இருப்பதனால மக்கள் என்ன பண்ண முடியாதுன்னா சிதற மாட்டாங்க. உதாரணத்துக்கு பழைய கிராமங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கோபுரம் இருக்கும், இல்லைன்னா பெரிய ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். எதனால? எங்கே போனாலும் அந்த இதை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஊர் அதுதான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ மக்கள் சிதறாமல் இருப்பதற்கு கூட அது என்ன அப்படின்னா ஒரு பயன்படும். அடுத்து மூணாவது வந்து கோபுரம் வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு இடம். கோபுரத்துக்கு பாதுகாப்பு. இப்போ அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னது சேஃப். இதெல்லாம் தான் கோபுரத்தினுடைய ஒரு சில அம்சங்கள். சரி, இப்படி வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி கோபுரத்துக்குள்ளே போய் பாதுகாப்பு அடைந்த யாரான இருக்கிறாங்களா? தாவீது கெபிக்குள்ளே போனார். சரி, வேற இந்த மாதிரி ஒரு கோபுரத்துக்குள்ளே போயிட்டு அதனால அவர் வந்து காக்கப்பட்டிருப்பார். சரி, நியாயாதிபதிகளில் யாரானா ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சம்பவமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய சம்பவத்துக்குள்ள ஒரு சின்ன சம்பவமா இருக்கும். வேணா படிங்க, நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 50 மற்றும் 55வது வசனம் படிங்க. 50 படிச்சிருங்க ஃபர்ஸ்ட். பின்பு அபிமெலேக்கு தேசபோசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையமிறங்கி அதை பிடித்தார். படிங்க. அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துர்கமும் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துர்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துர்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துர்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்டே சேர்ந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டார். அது அவன் மண்டையை பிடித்தது. சரி, அப்படின்னா அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 70 பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொலை செஞ்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதை ஒரு நிழலாக கூட என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். இங்கே என்ன சம்பவம் அப்படின்னா கடைசியாக அவர் ஒரு பட்டணத்தை பிடிக்க வராரு. அந்த பட்டணத்தில் வந்து ஒரு பெரிய துர்கம் இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மா ஓடி போய் மேலே போய் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏறிக்கிறாங்க. மேலேருந்து ஒரு இயந்திரக்கல், மாவாட்டுக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு பீஸ், ஒரு கல்லை தூக்கல, அதனுடைய ஒரு பீஸ் தூக்கி மேலேருந்து போடுறாங்க. அது அவர் மண்டையை பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மரித்துடுறாங்க. அப்போ இது ஒரு நிழல். இந்த ஒரு நிழலில் ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ போனதுனால அவங்க விரோதியை என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கொல்ல முடிஞ்சிச்சு. சரி, இதே போல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கோபுரத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, கட்டியிருந்தாங்க. படிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாருங்க, இதுல கூட என்ன அப்படின்னா இது நமக்கு தெரியும். இஸ்ரேல் அப்படின்ற அந்த ஒரு ஜனத்தை தான் இது என்ன பண்ணுகிறது, அடையாளப்படுத்துகிறது. அவர்களுக்கு தேவன் பண்ண வேண்டிய சகல வித்தியத்தும் என்ன பண்ணியாச்சு, பண்ணி அதில் ஒரு கோபுரத்தை கட்டி அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தேவன் எல்லாவற்றையும் செஞ்சாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல, அதை என்ன பண்ணல, உணர்ந்து கொள்ளலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இது மாம்சீக இஸ்ரேலுக்கு. அந்த கோபுரத்திலிருந்து
அவர்களுக்கு எச்சரிப்பெல்லாம் வந்துச்சா? யாரெல்லாம் எச்சரிப்பு கொடுத்தது? முதல்ல அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணங்கள், அதுக்கப்புறம் வந்து தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் அவர்களில் ஒரு சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி அநேக தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம் இருந்தும் அவர்கள் வந்து அந்த கோபுரத்தை என்ன பண்ணல அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளல. இப்போ அடுத்தது அது மாம்சீக இஸ்ரேல். அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு இதே மாதிரி எதனா கோபுரம் இருக்குதா? கரெக்டு தான். சரி, இப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை பற்றி வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா படிங்க. ஏசாயா 21வது அதிகாரம் 6லேருந்து 10 வசனங்கள். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 6 முதல், ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் சொல்றாங்க, நீ போய் ஒரு ஜாமக்காரரை வை. ஜாமக்காரர்னா யாரு? வாட்ச்மேன். அதான ஒரு பெரிய ஒரு டவர்ல, அதுக்கு வாட்ச் டவரும் கூட என்ன பண்ணலாம், பேர் வைக்கலாம். அந்த வாட்ச் டவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுங்க. 7ஆம் வசனம். அவன் ஒரு ரதத்தையும், யாரு? அதான அந்த வாட்ச் டவருக்கு மேல இருக்கிறார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரதத்தையும் ஜோடி ஜோடான குதிரை வீரரையும், ஜோடி ஜோடா என்ன பண்றாங்கன்னா குதிரை வீரர்கள் வராங்க. ஜோடி ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து. பாருங்க, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு வாட்ச் டவர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா அதுல நின்றுட்டு பார்த்தா சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னது தெரியும். அப்போ இந்த ஒரு டவர்ல தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஏறி நில்லுங்க. இப்படி ஒருத்தர் ஏறி நிற்கும் பொழுது அவர் என்ன பார்க்கறாரு அப்படின்னா ரதத்தை பார்க்கறாரு, ஜோடி ஜோடியான குதிரை வீரரை பார்க்கறாரு, ஜோடி ஜோடியான கழுதைகள், ஒட்டகங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுகிறதா வருகிறது. சரிங்களா? அடுத்து 8வது வசனம். ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று ரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று. சரி, இப்போ வாட்ச் டவர்ல இருக்கிறவரு எப்படி இருக்கணும்? கரெக்ட். இதெல்லாம் இப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரும் பாதுகாப்பா இருக்க முடியும், அவங்க நாடும். அப்ப இவர் எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னா ரா முழுவதும் காவலில் நின்று, பகல் முழுவதும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட் அண்ட் டே அண்ட் நைட்டு ரொம்ப விழிப்பா என்ன பண்றாரு இருக்கிறாரு. அடுத்தது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாராம்? சிங்கத்தை போல் சத்தமிட்டு, அதான ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சவுண்டா என்ன பண்ணணும் சொல்லணும். அப்ப இப்படி எல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம். இதோ ஒரு ஜோடி குதிரை கொண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறார். சரி, இப்ப இவர் மேல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், பாக்குறாரு, ஏதோ ஒண்ணு பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்றதை இப்ப சொல்றாரு. என்ன பாக்குறாரு அப்படின்னா ஒரு ஜோடி குதிரை. பாபிலோன் விழுந்தது, அதில் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதித்திரம் சொல்கிறார். அப்படின்னா இங்க வருகிறவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். இவர் மேல வாட்ச் டவர்ல இருக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வராரு. அவர் யார் அப்படின்னா ஒரு ஜோடி குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன். இப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா பாபிலோன் விழுந்தது, அதனுடைய விக்கிரங்கள் எல்லாம் என்னது தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தம் சொல்லுகிறான். அப்படின்னா வர்றவர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஃபர்மேஷன்? பாபிலோன் விழுந்தது. அதை என்ன பண்ணிருக்கிறார்? ஒருத்தர் உடைச்சிருக்கிறார். அதை உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வரவர் சொல்றாரு. யாருக்கிட்ட? இந்த காவல் கோபுரத்துல நிக்கிறவங்க கிட்ட. சரிங்களா? 10வது வசனம் படிங்க. என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். அப்படின்னா இந்த மெசேஜ் யாருக்காக அப்படின்னா யாரெல்லாம் அவர் போரடிப்பின் தானியமாக இருக்கிறாங்களோ, களத்தின் கோதுமையாக இருக்கிறாங்க. யார் இந்த போரடிப்பின் தானியம், களத்தின் கோதுமை? யார் இந்த வகுப்பார்? சபை. அப்படின்னா சபை இப்ப எங்க நிக்கணும்?
காவல் கோபுரத்தில் நிற்கணும். சரி, நிற்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாதுகாப்பு, அடுத்தது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல தான் என்னது கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைச்சிருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன், என்ன செய்தி கிடைச்சிருக்குது? 9வது வசனம். பாபிலோன் விழுந்தது அதன் விக்கிரகங்கள்லாம் உடைச்சார், ஒருத்தர் உடைச்சிருக்கிறார் அப்படின்ற ஞானம், அப்படின்ற ஒரு அறிவு, அப்படின்ற ஒரு செய்தி யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த காவல் கோபுரத்தில் நிற்கிறவர்களுக்கு. இந்த காவல் கோபுரத்தில் நிற்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க தான் போரடிப்பின் தானியம், அவங்க தான் யாருன்னா களத்தின் கோதுமை. சரி, இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த காவல் கோபுரத்தில் நின்னவங்களுக்கு இது மட்டும்தான் செய்தியா? இதுவும் ஒரு செய்தி இல்லைன்னு சொல்லலை, இது மட்டும்தான் செய்தியா? சரி, இது முக்கியம்தான். ஆனாலும் இந்த காவல் கோபுரத்தில் நிற்கிறது அப்படின்னு யார் அப்படின்னா வெறும் கடைசி கால சபை மட்டும் இல்லை. நம்ம கடைசி வசனத்தில் பார்த்தபடி போரடிப்பின் தானியமே களத்தின் கோதுமை அப்படின்னா அது ஒரு சபை முழுமையை அது என்ன பண்ணுகிறது, அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த சபைக்கு எப்படியெல்லாம் சத்தியம் வந்துச்சு, யார் யார் மூலமாக சத்தியம் வந்துச்சு அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். சரி, முதல்ல சபைக்கு சத்தியம் யாரால் வந்துச்சு? முதல்ல சபைக்கு சத்தியம் யார் மூலமாக தான் வந்துச்சு? கிறிஸ்து. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரம் என்ன பண்ண முடியாது, போட. அப்படி முதல்ல சத்தியம் யார் தான் கொடுத்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர்கள். சரி, 12 அப்போஸ்தலர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த சபையை யாரால் போஷிக்கப்பட்டார்கள்? 12 அப்போஸ்தலர்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயினா இந்த ஒரு சபையை வழி நடத்தினதெல்லாம் யார்? அதான் 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே வந்துடுறாரு. இல்ல, 12 அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் யாரா இருக்கலாம்? சரி, மூப்பர்கள். சரி, முக்கியமாக அப்போஸ்தலர்கள் போனதுக்கு அப்புறம் ஆதிகால சபையில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இக்னோஷியஸ், பாலிகார்ப், இவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவர்களெல்லாம் 2வது கால சபையில் முக்கியமாக சத்தியத்திற்காக என்னது வைராக்கியம் பாராட்டின ஒரு சிலர். அதுக்கு அடுத்தது 3ஆம் நூற்றாண்டில் மெயினாக வந்தது யார்? ஏரிஸ். அவர் என்ன பண்ணாரு? சகோதரர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல வேலை, அது கொஞ்சம் மங்களா தெரியறதுனால கவனிங்க. ஏரிஸ் அவர் என்ன பண்ணார்? அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் பைபிளில் புரட்டி பார்த்தா அவர் பேர் பார்க்க முடியாது. அப்போ ஏரிஸ் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருத்துவ கொள்கைக்காக என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இவர் தான் இன்றைக்கும் மூணாம் கால சபை இதனுடைய தூதன் ஏரிஸ். இவரை நீங்கள் 3ஆம் எக்காலம் ஊதும் பொழுது இவர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? 3ஆம் எக்காலம் ஊதும் பொழுது ஏரிஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொல்லப்பட்டார்ன்றதோட இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்வாங்க. அப்படின்னா வானம் எது அடையாளப்படுத்துகிறது? மத அமைப்பு. அன்றைக்கு இருந்த மத அமைப்பு இவர் என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த ஒரு அக்செப்டன்ஸ்ல இருந்து இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விலகிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் திரித்துவவாதிகளுடைய கொள்கையை
திருத்துவவாளியுடைய கொள்கையை வந்து எதிர்த்தவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் கல்ட்டு லிஸ்ட்டில் யார் தெரியுமா வருவார்? ஏரிஸ். அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஏரிஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் யாராக முத்திரை குத்தப்படுவார்கள் அப்படின்னா சபைக்கு விரோதமாக பேசுகிறவர்கள். அப்போ ஏரிஸ் வந்து முதல்ல திருத்துவம் அப்படின்ற அந்த கொள்கைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா உறுதியாக நின்றார். அடுத்து அடுத்தபடியாக வந்தவர் யாரு? பீட்டர் வால்டோ. யாரு? பீட்டர் வால்டோ. ஸோ பீட்டர் வால்டோ வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர். இவர் கூட என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இருந்த அந்த ஒரு சில பிரீஸ்டை வச்சு அன்றைக்கு இருந்த நற்செய்திகளை சுவிசேஷமாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பிரசங்கித்திருக்கிறார். பீட்டர் வால்டோ ஏறெடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த போப் மார்க்கம் வந்து இறந்தவர்கள்ட்ட ப்ரேயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த உத்திரிகை ஸ்தலம், அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பம் திராட்சரசம் அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இரத்தமாக என்ன ஆகுது மாறுகிறது இப்படின்ற போதனையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன பண்ணவர் அப்படின்னா எதிர்த்தவர். இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அப்பவுமே என்னது எதிர்த்தவர் தான் யார் அப்படின்னா பீட்டர் வால்டோ. சரி, அதுக்கு அடுத்தது வந்தது யாரு? ஜான் விக்லிஃப். இவர் என்ன பண்ணாரு? பைபிளை இங்கிலீஷ்ல என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதை தவிர வேற எதான செஞ்சாரா இவரு? ஜான் விக்லிஃப் என்ன பண்ணார் அப்படின்னா மதமும் அரசியலும் ஒன்றாக என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்து இவர் பண்ண மிகப்பெரிய என்ன அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து நீங்க தான், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பு நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா போப்பசி அமைப்புக்கு லெட்டர் எழுதி அனுப்பினவர் யாரு? ஜான் விக்லிஃப். சரி, அதுக்கு அடுத்தது வந்தது யாரு? மார்ட்டின் லூத்தர் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் இந்த சபைக்கு ஒருத்தர் சத்தியத்தை என்ன பண்ணார் அப்படின்னா வேத மொழியா கொண்டு வந்தார். யார் அவரு? இல்ல அதுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் டிண்டேல். இது வந்து நீங்க இந்த ஏழு சபை 7 தூதர்கள் அந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்காதீங்க. நான் பொதுவாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பேசிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஒரு சில மறுமலர்ச்சிகள் கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பொய்யான சத்தியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெளியில எடுத்து அந்த இடத்துல உண்மை சத்தியத்திற்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நின்றுருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யார் வர்றது அப்படின்னா வில்லியம் டிண்டேல். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மொழிபெயர்த்த இங்கிலீஷ் பைபிளை வந்து இங்கிலாந்துல இருந்து ஜெர்மன் நாடு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கொண்டு வந்து பேப்பசி அமைக்கு பயந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மொழிபெயர்த்த பிரதிகளை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஓடி இருக்கிறார். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஓடி இப்படித்தான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டிண்டேல் பைபிள் அப்படின்றத வெளியில கொண்டு வந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிண்டேல் பைபிள்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சரித்திரங்கள். அடுத்து இந்த ஒரு சத்தியத்திற்காக இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டினவங்க யார் அப்படின்னா ஸ்விங்லி அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்துட்டு போனார். அந்த காலத்தில் மார்ட்டின் லூத்தரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்தாங்க. மார்ட்டின் லூத்தர் என்ன பேப்பசி அமைப்புக்கு விரோதமாக ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டிட்டு வெளியில வந்தார்ல, அதற்கப்புறம் வெளியே வந்தவங்க தான் யார் அப்படின்னா ஸ்விங்லி, ஜான் நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜான் கேல்வின்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களுக்கு போய் இந்த பேப்பசி அமைப்புக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினாங்க. அதில் இவர் ஸ்விங்லி என்ன பண்ணார் அப்படின்னா அடல்ட் பேப்டிசம் தான் கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் பேப்பசி அமைப்பு எப்படிப்பட்ட பேப்டிசம் கொடுத்துட்டு இருந்தாங்க? குழந்தை ஞானஸ்நானம். அடல்ட் பேப்டிசம் தான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ட்ரூத்தை வெளியில கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா ஸ்விங்லி. இந்த குரூப்ல வர்றவங்க வந்து கொஞ்சம் பைபிள் ஸ்டடி பண்ணுவாங்க.
ஸ்விங்லியை ஃபாலோ பண்ணி வந்தவங்க பைபிள் ஸ்டடின்றதை என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் டேபர்நாக்கிளில் வந்து அது ஒரு ஷேடோ, அதில் தேவன் வந்து வரப்போகிற காரியங்களை வைத்திருக்கிறார்ன்றதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குரூப் கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, ஒரு கட்டத்திலிருந்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா காலங்கள் போக 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 சத்தியம் என்ன ஆகுது, குறைஞ்சிட்டு வருதா இல்லை ஜாஸ்தி ஆகிட்டு வருதா? ஒரு காலகட்டத்தில் ஏரிஸு திரித்துவம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் என்ன பண்ணார் அப்படின்னா பிடிச்சி நின்னார். அதுக்கப்புறம் சபைக்குள்ள நிறைய கோட்பாடுகள் உள்ள வருது. ஆனால் காலங்கள் வர 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 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டரையும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த மார்ட்டின் லூத்தர் எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார், விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூட அந்த சிலை வழக்கங்கள்லாம் என்னது தப்பு. அதுக்கப்புறம் பாவத்தை வந்து மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னது அதிகாரம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சத்தியங்களை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக வந்தது ஸ்விங்லி. அவருக்கு அப்புறம் வந்தது தான் யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். ஸ்விங்லிக்கு அப்புறம் வந்தது யாரு? வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் என்ன பண்ணாரு? வில்லியம் மில்லர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் தூங்கி கொண்டிருந்த ஓரளவுக்கு தூங்கி கொண்டதுன்னா சத்தியத்தில் ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். விசேஷமாக சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பற்றின அந்த ஒரு நாலேஜே இல்லை. சபை வந்து இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் வருவார், அவருடைய வருகைன்னு ஒன்று இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நாலேஜே இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் மில்லர் என்ன பண்ணார் அப்படின்னா தானியேலில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் வெளியில் எடுத்தார். 1200 தானியேலில் என்ன தீர்க்க தரிசனம்லாம் இருக்குது? தானியேலில் காணக்கணக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். 60. அதுக்கப்புறம் 1290. அதுக்கப்புறம் 1335. அதுக்கப்புறம் 2300. பார்த்தீங்களா? இவர் சகோதரர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும். சரி கவனிங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியுங்களா? தெரியும், டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரல. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த இந்த ஸ்டடியை 1260 என்னது, 1290 என்னது, 1335 என்னது, ஜூபிலியுடைய கணக்கு என்ன, மனிதன் இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ வருடங்கள் ஆச்சு, இப்படி எல்லாம் அன்னைக்கே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு ஒரு சத்தியமாக ஒரு சத்திய பாடமாக வெளியில் சொன்னவர் தான் யார்? வில்லியம் மில்லர். கவனிங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அமைப்பு நீங்கள் தான் அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்றத சொன்னது கூட யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவர் பிரசங்கித்தார். அன்றைக்கு இருந்த சபைக்கு இவர் காலக்கணக்கு, அப்புறம் இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்படுதல், அதுக்கப்புறம் வந்து அந்த கிறிஸ்துவனுடைய அமைப்பு 1260 ஆண்டுகள் ஆல்ரெடி என்ன இருக்குது வந்து ஆளுகை செஞ்சிருக்குது. அதுதான் இந்த அமைப்பு. இப்படி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்தில் வில்லியம் மில்லர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வில்லியம் மில்லர் பண்ண அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன அப்படின்னா தவறு 1844 43 முதல்ல சொன்னாரு, நடக்கல. அக்டோபர் எந்த நாள் தெரியல. அக்டோபர் 1843 அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப கரெக்ஷன் பண்ணாரு, மார்ச் 1844 சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுவும் நடக்கல. திரும்ப அக்டோபர் 1844 அதுவும் ஆக்சுவலாக அவர் பண்ண ஒரு சில கால்குலேஷன் மிஸ்டேக்கு. அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரி, ஆனாலும் இவர் பண்ணின அந்த ஒரு கால்குலேஷன், இவர் பண்ணின அந்த ஒரு ஒர்க்கு
என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவருக்கு பின்னாடி வர்றவங்களை இன்னும் அதிகமாக பைபிளை படிக்க வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் பைபிளை தேட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் யார் வந்தது அப்படின்னா, ஹென்றி குரூன்னு ஒருத்தர் வந்தார். யார் வந்தது? ஹென்றி குரூ. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த லென்ஸில் வேணா அது கிளாரிட்டி கொஞ்சம் வைக்க முடியுமான்னு பாருங்க. லென்ஸில் மட்டும் கிளாரிட்டி. இல்லை, சரி கவனிங்க, போயிட்டு இருக்கு. கவனிங்க, ஹென்றி குரூ அப்படின்ற ஒருத்தர், இவர் கூட வில்லியம் மில்லர் ஃபாலோவர் தான். வில்லியம் மில்லரை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவருடைய பிறப்பு வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் இவர். ஆனால் இவர்களுடைய அப்பா அம்மாலாம் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. இவருடைய படிப்பு எல்லாமே என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து தியாலஜி படிக்கிறார். தியாலஜி படித்து ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் வந்து இவர் யார் அப்படின்னா ஒரு பாஸ்டர், ஹென்றி குரூ அப்படின்ற ஒருத்தர் இங்கே இருக்கிறார்ல, அவர் ரெண்டாவது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு சில டாக்டரின்ஸை வெளியில் எடுக்கிறார். அவர் கண்டுபிடித்தது இல்லைன்னா அவருக்கு புரிந்த டாக்டரின் என்ன அப்படின்னா, ஆத்மா அழியாது. ஆத்மா என்னது? அழியாது. அதுக்கப்புறம் வந்து நரகம் அப்படின்ட்டு அழியும். சரி, ஆத்மா அழியும். ஆத்மா அழியும். அடுத்தது இவர் நரகம் என்பது எரி நரகம் அல்ல, அது மனுஷன் இளைப்பாறுகிற ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து இவர் எல்லோரும் வந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இப்படின்ற எல்லா விதமான அடிப்படை ஒரு சில சத்தியங்கள் எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா இதில் எடுத்தார். இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு சில சத்தியங்கள் யாருடைய வாழ்க்கையில கூட தாக்கத்தை ஏற்படுத்தினது? சகோதரர் ரசலுடைய வாழ்க்கையில கூட தாக்கத்தை ஏற்படுத்தினது. பாருங்க, இவர் வில்லியம் மில்லருடைய ஃபாலோவர். இவர் ஆத்மா அழியும், நரகம், எல்லா மனுஷர்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான அடிப்படை சத்தியங்களை என்ன பண்ணார் அப்படின்னா படிச்சு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சார். இப்படி போதிச்ச உடனே இவர் சர்ச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் சர்ச்சில் பாஸ்டர்ல, இப்போ போதிக்கிறதுனா இவர் எங்க இருந்து போதிப்பாரு? சர்ச்சிலேயே போதிச்சார். இது யாருக்கு போயிடுச்சு? தலைமைக்கு போயிடுச்சு. பேப்டிஸ்ட் தலைமைக்கு போன உடனே இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சபையை விட்டு நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் எந்த சர்ச்சுக்கு வந்து பாஸ்டராக இருந்தாரோ அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியே இவருடைய ஃபாலோவராக மாறிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சத்தியத்தை டிராக்டெல்லாம் அடித்து மற்ற எல்லாருக்கும் விநியோகிக்க ஆரம்பித்தார். எது? ஆத்மாவை பற்றினது, நரகத்தை பற்றினது எல்லாம். இதில் ஒருத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இவர் துண்டு பிரதி, இவர் டிராக்ட் அடித்து கொடுத்துட்டு இருக்கிறார்ல, இந்த துண்டு பிரதி இவருக்கு ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் காலுக்கு அடியில் மாட்டியிருக்கு. இல்லை காலுக்கு அடியில் மாட்டியிருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா அதை எடுத்து படித்தார். படிக்கும் பொழுது இவருக்கு அந்த சத்தியங்கள் எல்லாம் கவரப்பட்டது. அவர் பேர் தான் என்ன அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா? இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் இந்த ஆத்மா, சாவும், நரகம், அப்புறம் நியாய தீர்ப்பு இதெல்லாம் படிச்சுட்டு இவர் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு சில சத்தியங்கள் வெளியில் கொண்டார். அதான் என்ன அப்படின்னா, அப்ரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், 2 ரட்சிப்பு, வானத்து ரட்சிப்பு, கடற்கரை மணல். அதுக்கப்புறம் ரேன்சம் பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் எடுக்கிறார். பாருங்கள் எப்படி சத்தியமானது அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா படிப்படியாக என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, வெளியில் வருது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் கூட ஒரு மேகசின் போட ஆரம்பித்தார். த பைபிள் எக்ஸாமினர் அப்படின்னு ஒரு மேகசின் என்ன போட்டார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி அமெரிக்காவில் ஊழியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது
பிரிட்டன் நாட்டில் ஒருத்தர், அவர் பேர் என்ன அப்படின்னா ஹென்றி டூன் அப்படின்ற ஒருத்தர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க என்னென்ன சத்தியங்கள் எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கிறாங்களோ அதே விஷயத்த அவரே நாங்க எங்க பேசிட்டு இருக்கிறாரு, இங்கிலாந்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு இந்த மாதிரி ஹென்றி டூன் அப்படின்ற ஒருத்தர் அங்க பிரிட்டன் நாட்டில் கூட நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிற சத்தியத்தை அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னொன்னே இவங்களுக்கெல்லாம், யாருக்கு, இந்த ஜார்ஜ் ஸ்டார்ஸு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, இன்னும் அந்த சத்தியத்தை நம்ம பேசுகிறது உண்மை அப்படின்றதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. இன்னும் அந்த சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. இந்த ஹென்றி டூன் அப்படின்றவருடைய பேசின விஷயங்கள் வந்து நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்களுடைய ரீப்ரிண்ட்ஸில் இருக்கு. ஹென்றி டூன் பேசின ஆர்டிகிள்ஸு நம்முடைய சகோதரர் அவர் ரசல் அவர்களுடைய ஆர்டிகிள் வாட்ச் டவர் இது வருது பார்த்தீங்களா, புக்கு ரீப்ரிண்ட்ஸ் இப்போ இருக்குது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது என்னது, வாட்ச் டவர் மேகசின் நமக்கு எப்படி மாதாந்திர மேகசின் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி அது ஒரு மேகசின். அந்த மேகசினில் ஹென்றி டூன் பேசின ஆர்டிக்கிள் எல்லாம் என்ன இருக்குது வந்திருக்குது. இது வேணா ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 649, 653, 796, 644 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யாருடைய ஆர்டிக்கிள், ஹென்றி டூனுடைய ஆர்டிக்கிள். அப்போ சகோதரர் ரசல் அந்த கமிட்டியில் இருந்திருக்கிறார், அந்த மேகசின் கமிட்டியில் சகோதரர் ரசல் இருக்கிறார். சகோதரர் ரசல் படிக்காம இதெல்லாம் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அப்ரூவ் பண்ணுறதே அப்படின்னா. ஹென்றி டூனுடைய ஒரு சில கோட்பாடுகள்லாம் என்ன அப்படின்னா 2 ரட்சிப்பு, வானத்து ரட்சிப்பு, பூமிக்குரிய ரட்சிப்பு. அதுக்கப்புறம் வந்து தேவன் அப்போஸ்தலர் 3:21 படி என்ன இது இருக்குது, அப்போஸ்தலர் 3:21 படிங்க. தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? 19 படிங்க. 19 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் இளைப்பாறுதலின் காலம், இளைப்பாறுதலின் காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இளைப்பாறுதலின் காலத்தை குறித்து கூட யார் பேசியிருக்கிறது? ஹென்றி டூன். சரி, இப்போ நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்தபடியாக வந்தது தான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெல்சன் பார்பர். யாரு? நெல்சன் பார்பர். நெல்சன் பார்பர்னா யாருன்னு தெரியுதுங்களா? BARBOUR சரிங்களா, நெல்சன் பார்பர் அப்படின்வாங்க. சரி, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் கூட ஒரு வில்லியம் மில்லருடைய ஒரு ஃபாலோவர். ஆனால் 1844 இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அப்படியே பிரதீட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்பினதில் இவரும் ஒருத்தர். யாரு? ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நடக்கலை. இயேசு கிறிஸ்துனுடைய அப்படியே பகிரங்க வருகை அங்கே நடக்கலை. அதனால சோர்ந்து போனவர்களில் இவரும் ஒருத்தர். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு அதுக்கப்புறம் வேதத்தை ஆராய்வதை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்கிறார். ஆனாலும் வந்து இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் என்ன பண்ணியிருக்காருன்னா போகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போய்கிட்டு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரும்பொழுது இப்போ கப்பலில் போய் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நிறைய நேரம் கிடைக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே கப்பலுக்குள்ளேயே வந்து குழுக்கள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழுவாக சேர்ந்து ஒரு சிலர் விளையாடுவாங்க, ஒரு சிலர் இங்கே ஒரு குழு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. கப்பலில் ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்ப வரும்பொழுது ஒரு குழு என்ன பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த குழு கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா சேர்ந்துக்கிட்டு இவர் பைபிள் ஸ்டடி பண்ணுறாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது வில்லியம் மில்லர் பண்ண ஒரு சில கால்குலேஷன் தப்பு. இப்போ இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை 1874 வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் கண்டுபிடிச்சி இவர் இருக்கும் பொழுது அதே கப்பலில் இருந்த கேப்டன் சொல்கிறாரு, லண்டன் மியூசியமில் ஆல்ரெடி ஒருத்தர்
குரோனாலஜி பற்றி ரிசர்ச் பண்ணி அதை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்றார் எந்த ஷிப் கேப்டன். இவர் உடனே யார் விதர் நெல்சன் பார்பர் கிட்ட சொல்கிறார். நெல்சன் பார்பர் தான் கப்பலில் வர்றார் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வரணும்னா அமெரிக்கா வரணும். அப்போ இங்கிலாண்டில் இறங்கின உடனே பிரிட்டிஷ் மியூசியம் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரோனாலஜியை பார்க்குறாரு. அந்த குரோனாலஜியை ஆல்ரெடி இபி எல்லியாய்ட் அப்படின்ற ஒரு பிஷப்பு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிடிஹெச்லாம் படிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில தீசிஸு தியாலஜி எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா குரோனாலஜியை வந்து படித்து ஒரு தியாலஜியாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சப்மிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பாருங்க, அவங்க பண்ண வேலை எப்படியெல்லாம் பயன்பட்டுருக்குதுன்னு பாருங்க. அப்படின்னா இவர் இந்த எல்லியாட் அப்படின்ற ஒரு பைபிளில் இருக்கிற குரோனாலஜியை பார்த்து அவர் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி விட்டுருக்கிறார் அப்படின்னா 1872 கொண்டு வந்து நிறுத்தி விட்டுருக்கிறார். ஆதாமினுடைய 6000 வருடம் எங்கே வந்து முடியுதுன்னு நிறுத்தி விட்டுருக்கிறாரு 72. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா லண்டன் மியூசியத்துக்கு போன நெல்சன் பார்பருக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம 1874 அப்படின்றது ரொம்ப கரெக்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நெல்சன் பார்பர் இந்த சத்தியம் இப்போ இவருக்கு கிடைச்சிருக்குது பார்த்தீங்களா, புது வெளிச்சம் 1874 ப்ளஸ் இவருடைய கால்குலேஷன். ஏற்கனவே இவருக்கு என்ன தெரியும், ஏன்னா இவர் வில்லியம் மில்லருடைய ஃபாலோவர். அப்போ வில்லியம் மில்லருடைய எல்லா குரோனாலஜியும் இவருக்கு தெரியும். இப்போ 1090, 1060, 1335 ஜூப்ளி இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் படித்து கரெக்டாக எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னா 1874 கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்புறம் இதற்கு அடுத்து இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை வெளியில் சொல்கிறதுக்காக ஹெரால்ட் ஆஃப் த மார்னிங் அப்படின்ற ஒரு மேகசின் இவர் போடுறார். யார்? நெல்சன் பார்பர். ஹெரால்ட் ஆஃப் த மார்னிங் சொல்லி இவர் ஒரு புக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாதாந்திர பத்திரிகை இவர் என்ன பண்ணுறாரு போடுறார். இப்போ இந்த பத்திரிகை தான் இப்போ யாருடைய கைக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர் ரசல் அவர்களுடைய கைக்கு என்ன ஆகுது போகுது. இப்போ சகோதரர் ரசல் அவர்கள்ட்ட சத்தியம் எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 1874 சகோதரர் ரசல் அப்படியே நடந்து வரும் பொழுது ஒரு ஹாலில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை வந்து நடத்துகிறவர் யார் அப்படின்னா அன்னைக்கு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஜோனஸ் விண்டல் அப்படின்ற ஒருத்தர். ஜோனஸ் வெண்டலும் என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா மில்லர் ஒரு சில சத்தியங்களை வெளியில கொண்டு வந்திருப்பாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்கிறார். இதுல ரொம்ப அட்ராக்ட் ஆகி போனவர் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த சத்தியங்களை கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறார். 1870 எந்த வருடத்துல 1870. இப்ப 1870 சகோதரர் ரசல் அவருடைய அப்பா அவருடைய குடும்பத்தினர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் ஃபார்ம் பண்றாங்க. அந்த குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஆலிகானி பைபிள் ஸ்டடி கிளாஸ். அதான அவங்க ஊர், ஆலிகானின்றது அவங்க ஊர். இப்போ அந்த ஆலிகானி அப்படின்ற ஊரை பேரை வச்சு பைபிள் ஸ்டடி கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இப்போ இவங்களில் யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னா ரசல், அவங்களுடைய அப்பா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரி. இதில் முக்கியமாக ஒருத்தர் சேர்றாரு. அவர் தான் யார் அப்படின்னா 2 பேர் சேர்றாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா ஜார்ஜ் டாரஸ், அதுக்கப்புறம் ஜார்ஜ் செக்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தர். ஜார்ஜ் டாரஸ் அப்படின்ற ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலைன்னா தூங்கிட்டு இருந்திருக்கேன்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல முதல்ல. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா யாருடைய பைபிள் ஸ்டடியில சேர்றாரு அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டார் ஆல்ரெடி யாருடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணாரு? ஹென்றி குரூ. ஹென்றி குரூ யாருடைய ஃபாலோவர் அப்படின்னா வில்லியம் மில்லருடைய ஃபாலோவர். அப்போ வில்லியம் மில்லர் ஆல்ரெடி குரோனாலஜில எல்லா ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்தது ஹென்றி குரூ வந்து ஆத்மா,
நரகம், ரெண்டு ரெண்டு அது என்னது ரட்சிப்பு. அப்புறம் ஜார்ஜ் டாரஸ் அவரும் வந்து ரேன்சம், மீட்கும் பொருள். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சேருது. குரோனாலஜி, அதுக்கப்புறம் பேசிக் டாக்டரின், ஆத்மா, நரகம், அதுக்கப்புறம் ரேன்சம், இதெல்லாம் சேரும் பொழுது இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த பைபிள் ஸ்டடி குரூப்ல நல்லா படிக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சது இவர் சொல்லிக் கொடுக்குறாரு, இவருக்கு தெரிஞ்சது. இப்போ குரூப், அந்த ஆலிகானி பைபிள் ஸ்டடி அப்படின்ற குரூப் ஆல்ரெடி இவங்க ஒவ்வொருத்தர் மூலமா கேட்ட சத்தியங்கள் இதெல்லாம் வச்சு இவங்களும் படிச்சு இவங்க என்ன கன்க்ளூஷனுக்குள்ள வராங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மாம்சத்தின்படி இருக்காது, எதன்படி இருக்கும்? ஆவியின்படி இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்களுக்கு ரேன்சம் பிலீஃபும் இருக்குது. ஏன்னா இவர் கூட வந்த ஜார்ஜ் டாரஸ் அப்படின்ற ஒருத்தர் ரேன்சம், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தான் பிலீவ் பண்றாரு. அடுத்து அடிப்படை சத்தியங்கள், ஆத்மா, நரகம், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஹென்றி குரு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே வருது. இப்போ இப்படி எல்லாம் வந்து இவங்க ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்போனா 1876 1870 வந்து முதல்ல ஜானஸ் விண்டல் அவருடைய மீட்டிங்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்ராக்ட் ஆகி அப்படியே உள்ளே வராரு. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 5 வருடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்டு 1876 இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நெல்சன் பார்பருடைய மேகசின் கையில் கிடைக்குது. நெல்சன் பார்பருடைய மேகசின் கையில் கிடைக்குது. இப்போ நெல்சன் பார்பருடைய மேகசின் கையில் கிடைச்ச உடனே இவருக்கு இன்னும் ப்ரூஃப் ஆகுது, நம்ம படிச்சுட்டு இருக்கிற சத்தியம் வந்து ரொம்ப கரெக்டு. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நெல்சன் பார்பரை சந்திக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நெல்சன் பார்பருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அவரை வந்து நீங்க வாங்க, உங்களுடைய போக்குவரத்து செலவு எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் அங்கே தங்க வச்சு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சத்தியங்களை என்ன பண்றாங்க பரிமாறுகிறாங்க. அதில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு, நாம் இப்போ கரெக்ட் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், இதுதான் உண்மை அப்படின்றது சகோதரர் ரசல் அவர்களுக்கு இன்னும் தெளிவாக என்ன ஆகுது. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் பார்த்தீங்கன்னா, ஹெரால்ட் ஆஃப் த மார்னிங். இந்த மார்னிங்க்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபண்டு பண்ணுறார். யாரு? சகோதரர் ரசல். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மேகசினுக்கு ஆர்டிக்கிளும் ஒரு சில எழுதுறது கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? சகோதரர் ரசல் அவர்களுக்கு கிடைக்குது. இப்படியே நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா 1879 எந்த வருஷம்? 1879 என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு நல்லா இருந்த நெல்சன் பார்பர் ரேன்சம் அப்படின்ற ஒரு கோட்பாடை என்ன பண்றாரு அப்படின்னா மறுதளிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இவர் என்ன ஆகிறார் அப்படின்னா சகோதரர் ரசல் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஃபண்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டாப் பண்றார். ஏன்னா ரேன்சம் கொள்கையை ஒருத்தர் நிராகரிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து சரியில்லை அப்படின்ட்டு அந்த ஃபண்ட் என்ன பண்றாருன்னா ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சகோதரர் ரசல் அனுப்பத்துலேருந்து புதுசாக ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த சொசைட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா த வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி. அது வரைக்கும் 1879 வரைக்கும் நெல்சன் பார்பர் கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் ரைட் ட்ரூத்தில் இருக்கிறாரு. ஆனால் 1879 அப்புறம் இந்த ரேன்சம் கொள்கைகளை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கோட்பாடுகள்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் பின்வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே ரசல் அவர்கள் அவர்கிட்ட இருந்து விலகி புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்குகிறாரு. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக்ஸ் சொசைட்டி. அதுக்கப்புறம் தான் அந்த வேத மாணவர்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு பேர் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வைத்து புதுசாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேத மாணவர்களுடைய அமைப்பு என்ன ஆகுது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ இவ்வளவு நாட்கள் வேத மாணவர்கள் அப்படின்றது நமக்கு ஒரு அமைப்பு அப்படின்னு தான் என்னது தெரியும், கரெக்டுங்களா? ஆனால் அதற்கு பின்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. இப்போ இதுல நம்மளுடைய ரசல் அவர்களுடைய பங்கு என்ன? இங்க தானே தெரியுதுங்களா? தெரியலையா? கடைசி பிக்சர் போட்டிருக்கிறேன். என்னது அது? இப்படி இருந்துச்சுன்னா எதான நமக்கு புரியுமா? புரியாது. அப்படின்னா நிறைய இவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய காலங்களில் தேவன் ஒவ்வொருத்தரை பயன்படுத்தி ஒவ்வொரு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு 3ஆம் நூற்றாண்டுல ஏரிஸ் அப்படின்ற ஒருத்தரை தேவன் பயன்படுத்தி திரித்துவ கொள்கைக்காக தேவன் வெளியே கொண்டு வந்தாங்களா? இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதே போல காலங்கள் போக 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 இவர் பீட்டர் வால்டோ, ஜான் விக்லிஃப், வில்லியம் மில்லர், அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலங்களில் ஒரு சின்ன சின்ன கோட்பாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சகோதரர் ரசல் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒன்றிணைச்சிருக்கிறார். பாருங்க, சகோதரர் ரசலுடைய கிளைம், சகோதரர் ரசல் அவரே சொன்னது, நான் படிக்கிறேன். சார்ல்ஸ் ரசல் மேட் நோ கிளைம் டு பி a ஸ்பெஷல் ரெவலேஷன் ஃப்ரம் காட். அப்படின்னா தேவன் எனக்கு ஏதோ வானத்திலிருந்து அப்படியே எதையோ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, எப்படி யோவானுக்கு தேவன் தரிசனம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு காட்டினார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் சகோதரர் ரசல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது ஒரு ரைட் டைம், இது ஒரு ரைட் டைம். எதுக்காக? வேதத்தை இன்னும் அதிகமாக சரியாக புரிந்து கொள்வதற்கு இது என்னது? கரெக்டான டைம். அந்த கரெக்டான டைம்ல தேவன் ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனை தேவன் பயன்படுத்தினாங்க. அவர் பேர் தான் என்னது? சகோதரர். பாருங்க, இந்த ஒரு சத்தியமானது, அந்த வசனங்களை படிங்க. ஏசாயா 21:8. ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று ராம் முழுதும் நான் என் காவலிடத்திலே தரிசிக்கிறேன். பாருங்க, சிங்கத்தை போல் சத்தமிட்டு. அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய லைஃபையே என்ன பண்ணணும்னா கொடுக்கணும், லைஃபையே கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, சகோதரர் ரசலுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடைசியில அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில சத்தியத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகி போயிருக்கிறாங்க. அதானே இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா, இவர் நெல்சன் பார்பர், அதுக்கப்புறம் இவரை போல இருந்த ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில அந்த சத்தியத்தை, அவங்க பேசின சத்தியத்தையே நிராகரிச்சிருக்கிறாங்க. நான் தப்பா சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா அதுல ஒருத்தர் கடைசி வரைக்கும் வாழ்கிற இதுல கடைசி மூச்சு வரைக்கும் தான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அதுதான் உண்மை என்று கடைசி வரைக்கும் பறைசாற்றிட்டு போனவர் யார் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள். அதான் பார்க்குறேன், நான் ராம் முழுவதும் என் காவலில் நின்றேன், பகல் உள்ள கூட என்ன பண்றேன், தரித்திருக்கிறேன். அடுத்து சிங்கத்தை போல சத்தமிட்டு. பாருங்க, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கும்படி விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன். அப்போ மற்றவங்க எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுங்களேன், என்னெல்லாம் இருக்கும்? எல்லா காயும் இருக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு கேரட் மட்டும் வாங்கி கொண்டு வந்து சமைக்க முடியுமா? தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்து சமைக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி அதை அந்தந்த அளவுல என்ன பண்ணணும் வச்சு, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், அழகா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஒருத்தர் சாப்பிட முடியும். அப்போ இதற்கு சகோதரர் ரசல் அவர்களுக்கு முன்பாக அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வில்லியம் மில்லருடைய ஒர்க்கெல்லாம் சாதாரண ஒர்க்கு இல்லை. 1260, 90
1335 இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதே போல இவர் ஹென்றி குரு ஆத்துமா, நரகம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், கண்டுபிடிச்சிருக்கார். 2 ரட்சிப்பு, இஸ்ரேலுடைய ரெஸ்டரேஷன், அதை குறித்து பேசினவர் யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து அந்தந்த காலகட்டங்களில் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருந்தாலும் இது எல்லாத்தையும் இணைச்சி ஒரு கோர்வையாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நம்முடைய தேவனுடைய கிருபையினால நம்ம சொல்லலாம். அது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த சார்ட் இருக்கு தெரியுங்களா, இது தெரியுதா உங்களுக்கு? இது யார் போட்ட சார்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன், சகோதரர்கிட்ட கொடுக்குறேன், நான் தெளிவாக பாருங்க. அப்புறம் இது வில்லியம் மில்லர் போட்ட சார்ட். சகோதரர் வில்லியம் மில்லர் போட்டதுல வந்து என்ன இருக்கும் தெரியுங்களா, வெறும் குரோனாலஜி தான் இருக்கும். இத 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 வந்து யாருக்கான தேவனுடைய தெய்வீக திட்டம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி படிங்கன்னா புரியுமா? ஆனா இதுதான் அவர் பண்ணது பாருங்க. அந்த காலத்துல சார்ட்னா யாருன்னே தெரியாது, ஆனா பண்ணிருக்கிறாரு. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குது, குரோனாலஜி இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சார்ட் யார் பண்ணது அப்படின்னா நெல்சன் பார்பர் பண்ணது. நெல்சன் பார்பர் யார் அவரு? அவர் சகோதரர் ரசலுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் ரசலுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ 1870 சகோதரர் ரசல் அவரோட நெல்சன் பார்பர் இருந்தார் பார்த்தீங்களா? எது வரைக்கும் இருந்தாங்க 2 பேரும் ஒன்னா? 79 வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இந்த சார்ட் எப்போ போட்டது? 1877 போட்டது. 1877 இந்த சார்ட் போட்டது. இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது அப்படின்னா 3 உலகங்கள் இருக்குது. இப்படி எதனா கொடுத்தா உங்களுக்கு புரியுமா? இது கூடவே என்ன தெரியுமா இருக்குது, குரோனாலஜியும் இருக்குது. இதுக்குள்ளே அந்த முதலாம் உலகம், அதுல ஒருத்தர் இவ்வளோ வாழ்ந்தாரு, அதெல்லாம் இருக்குது. அப்போ இதுதான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த வெளிச்சத்தின்படி அவங்க இவ்வளோ போட்டிருக்கிறாங்க. பாராட்டத்தக்கது. 1874 இவ்வளோதான் அவங்களால முடிஞ்சுது. ஆனால் அதுதான் ரைட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதுக்கப்புறம் இது 1878, ஒரு வருஷம் கழிஞ்சு. இதுக்கு முன்னாடி உள்ளது 1877. இது வந்து சகோதரர் ரசல், நெல்சன் பார்பர் 2 பேரும் சேர்ந்து அவருடைய பத்திரிகை என்னது, ஹெரால்ட் ஆஃப் த மார்னிங். இது யாருடைய பத்திரிகை? நெல்சன் பார்பருடைய பத்திரிகை. அவருடைய பத்திரிகையில வந்த சார்ட். அதுல என்னெல்லாம் இருக்குது பாருங்க. 3 உலகங்கள் இருக்குதா? முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னெல்லாமா போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளவுதான் இருக்குது. குரோனாலஜியும் இதுல கொஞ்சம் லிங்க், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து இது எப்ப தெரியுங்களா? 1880. அதான சகோதரர் ரசல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி மூலமாக வெளிவந்த புக்கு என்ன புக்கு? ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ். அதான் சகோதரர் ரசல் அவர்கள் போட்ட புக்கு. அந்த புக்கில் J.H. பாட்டன் அப்படின்ற ஒருத்தர், இவர் சகோதரர் ரசலோடு ஊழியம் செய்தவர். J.H. பாட்டன் அப்படின்ற ஒருத்தர் 1874 சகோதரர் ரசல் அவர்களுடைய அந்த கமிட்டியில இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு. ஆனா இது கூட புரியாது பாருங்க. 3 உலகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து குரோனாலஜி அங்க பாருங்க, 7 டைம்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது, மேதோ பரிச்ச கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, காஸ்பல் ஏஜ் இருக்குது, யூத யுகம் போட்டிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் என்ன ஆகல, கிடைக்கல. நெக்ஸ்ட் இதுதான் என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவைன் பிளான் சார்ட். இதுதான் யார் உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரர் ரசல் அவர் 1881. எந்த வருடம்? 1881. முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சகோதரர் ரசல் ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு டிராக்ட். நமக்கு எப்படி இங்க பேர் சபைகள் எல்லாம் வந்து சின்ன சின்னதா இயேசு கிறிஸ்துவை பத்தி டிராக்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, புக்கு, சின்ன புக்கு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில அவர்களுடைய மனதை சிந்திக்கிற அளவுக்கு தூண்டி விடணும்ல, அதுக்காக
ஒரு துண்டு பிரதி, ஒரு சின்ன ஒரு புக்கு. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா த ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு என்னது? சாப்பாடு, உணவு அப்படின்ற ஒரு புக்கில் இப்படி ஒரு சார்ட் போட்டிருக்கிறார். இந்த சார்ட் தான் எக்ஸாக்டா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு. இதுதான் வந்து அன்றைக்கு எக்ஸாக்டா அந்த பிக்சர் இப்படிதான் இருந்திருக்குது. அந்த சைட்ல இது அப்படியே வந்து டேபர்நாக்கிளுக்குள்ள அதை லிங்க் பண்ணி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ நம்ம கலர்ல போடுறோம். இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கலர்ல இந்த மாதிரி போடுறோம். ஆனா முதல்ல இந்த ஒரு அழகான ஒரு கோர்வைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்கிற மாதிரி கொண்டு வந்தது யார் அப்படின்னா, சரிங்களா? இதுக்கு ஒரு பைபிள் ஒரு ஆதாரம் இருக்குது. நம்ம பேசல எதுலேயுமே. ஆபகுக் 2வது அதிகாரம் 1ஆம் வசனமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். ஆபகுக் 2ஆம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் என் காவலில். எங்க? இப்பதான் நீங்க அந்த 2 தரிசனத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஏசாயா 21ல அங்க ஒருத்தர் காவல்ல நிக்கிறாரா? அங்க ஒருத்தர் காவல்ல நிக்கிறாரா? இங்க பாருங்க, நான் என் காவலிலே தரித்து. அப்படின்னா நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்? 1880 அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நைட்டு ஃபுல்லா, பகல் ஃபுல்லா வாட்சிட்டு நான் காவல்ல நிக்கிறேன். அரணிலே நிலை கொண்டிருக்கு. அப்படின்னா அரண்னா வேற ஒண்ணும் இல்ல, டவர். நீங்க திருவிவிலியம் இருந்ததுன்னா படிங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் பைபிள் இருந்ததுன்னா பாருங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா டவர்னு இருக்கும், அரண். சரிங்களா? சரி, தொடர்ந்து படிங்க. டைம் நிலை கொண்டிருக்கு. அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று. மேட்ச் பண்ண முடியுதா? ஏசாயா 21ல கூட அங்க கூட ஒருத்தர் டவர்ல நிக்கிறாரு. எதுக்கு நிக்கிறாரு? என்ன மெசேஜ் வரும், என்ன மெசேஜ் வரும் நம்ம கேட்கணும், அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும் அப்படின்ட்டு அங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? அதே போல இந்த மனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா அரண்ல நிக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது? படிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகைகளை தீர்க்க தரிசனமாக வரை. கரெக்ட், தீர்க்கமாக வரை. அப்படின்னா சகோதரர் ரசல் எக்ஸாக்டா அந்த காலத்துல ரொம்ப விழிப்புடன் இருந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைத்த எல்லா சத்தியங்களையும் கரெக்டான விதத்துல பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழம்புல வந்து தக்காளி அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படின்னா எது எந்த இடத்துல கரெக்டா வைக்கணுமோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்னென்ன டாக்டரின்ஸ் எங்கெங்க வரும் எல்லாவற்றையும் கரெக்டாக அதன் காலத்துல அந்தந்த இடத்துல கரெக்டா வைத்து நமக்கு பிரசன்ட் பண்ணாதான் யார் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள். அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் இது தரிசனத்துக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்துக்கலாம். பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ரதம் எதுக்கு யூஸ் ஆகும்? போறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? அன்னைக்கு ரதத்துல நீங்க என்னன்னாலும் மாடை போட்டுக்கலாம், இல்ல கழுதைய போட்டுக்கலாம், இல்ல குதிரையை போட்டுக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு போடலாம். ஆனா ஒரு மனுஷனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும்? கூட்டு போகும். அடுத்தது ஜோடி எதை அடையாளப்படுத்துகிறது? சத்திய வசனம் தான். ஜோடி அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்படின்னா ஜோடி பாருங்க. நெக்ஸ்ட் ஒட்டகம் எதை அடையாளப்படுத்தும்? ஆவிக்குரிய ரீதியில ஒட்டகம் எதை அடையாளப்படுத்தும்? சத்தியம், டாக்டரின், உபதேசங்கள். சரிங்களா? அப்போ கழுதை எதை அடையாளப்படுத்தும்? ஓகே, ஒரு கோணத்துல கழுதை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எது மேல வந்தாங்க அப்படின்னா எதை அடையாளப்படுத்துகிறது?
அதிகாரம், அரசாட்சி இல்லது அதிகாரம். அடுத்தது சிங்கம். சிங்கம் எதை அடையாளப்படுத்தும்? தேவனுடைய திட்டத்துல குணங்கள்ல சிங்கம் வந்து நீதி. அதே மாதிரி இன்னொரு கோணத்துல அது பாத்தீங்கன்னா அது கூட என்னது? அதிகாரம். அப்படி நான் ஒட்டுமொத்தமா இந்த இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரதம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா ஒரு போக்குவரத்து முறை. அப்படின்னா சகோதரர் ரசல் அவர்கள் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்த விதங்கள், இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கிட்ட முறைகள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணோம்? ரதம் கொண்டு போகும். அப்படின்னா சத்தியத்தை சகோதரர் எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மேகசின், அதுக்கப்புறம் சகோதரருடைய வால்யூம்ஸ், அதுக்கப்புறம் சகோதரருடைய போட்டோ டிராமா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் முன்னாடி வேர்ல்டில் ஃபஸ்ட்டு எந்த ப்ரீச்சரும், அன்னைக்கு இருந்த காலத்தில் எந்த ப்ரீச்சரும் ஸ்டார்ட் பண்ணாத ஒன்று என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி படங்களை காமித்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை விளக்குவது. அதே போல வேதமானவர்கள் தான் முதல்ல இந்த மாதிரி பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு என்ன பண்ண ஆரம்பித்தோம்? பாடம் எடுக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் காப்பி அடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்பாக முதல்ல இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அந்த ஒரு பிக்சர் மூலமாக வெளியில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா சகோதரர் ரசல். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வழியாக கூட சகோதரர் ரசல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த சத்தியத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஜோடி எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா சத்தியம். ஜோடியாக வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே 2-3 சாட்சிகளாக என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். ஒரு சத்தியத்தை நம்ம பேசணும் அப்படின்னா அதை 2-3 சாட்சிகளாக என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். அதை நிரூபித்து காட்டினது தான் யார் அப்படின்னா சகோதரர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஒட்டகம், கழுதை, சிங்கம் இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒட்டகம் வந்து சகோதரர் ரசல் மூலமாக வெளியில் வந்த கோட்பாடுகள், டாக்டரின்ஸ். அதுக்கப்புறம் கழுதை மிகவும் அதிகாரத்தோட அந்த சத்தியம் வெளியே வந்தது. சிங்கம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கனா தேவனுடைய நீதியை அந்த சத்தியங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா வெளியில் கொடுத்தது. சரி, இப்போ இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னாப்புல அந்த சகோதரருக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. சகோதரர் ரசல் எப்போ மரித்தாங்க அப்படின்னா 1916 அக்டோபர் 31. அவருடைய வயது வந்து என்ன வயது அப்படின்னா 64. இந்த வயதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊழியத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த ட்ரெயின்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா மறிச்சிடுறாங்க. இப்போ மறித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு தலைமையில் இருந்த ஒருத்தர் மறிச்சிடுறாரு. மறிச்ச உடனே என்ன நடக்கும்? 1916 உதாரணத்துக்கு உலக எக்ஸாம்பிளே நான் எடுக்கிறேன். அம்மா இருந்தாங்க. அம்மா செத்த உடனே நினைச்சு அந்த டாப் பொசிஷனை யார் பிடிக்கிறதுன்ட்டு என்னதாச்சு? ப்ராப்ளம், போட்டியாச்சுல. அதே தான் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வேத மாணவர்களுடைய அந்த பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டியில் நடந்துச்சு. இப்போ சகோதரர் ரசல் வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வில் எழுதி வச்சுருந்தாங்க. வில்லுன்னா என்னது? உயில். அதில் என்ன எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நான் மரித்ததுக்கப்புறம் இந்த இது சொசைட்டியை வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு 5 பேர் கமிட்டி இருந்துச்சு. சகோதரர் ரசல் உயிரோடு இருக்கும்போதே இருந்துச்சு. அந்த கமிட்டியில் இவரும் ஒருத்தர். அவங்க பேர்களை என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த 5 பேருடைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பேரில் வந்து சொல்லியிருந்தவங்க திடீர்னாப்புல மறிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்க மறித்தவங்க இடத்த யாரானா ஃபில் பண்ணணும்ல. அதற்கும் சகோதரர் ரசல் உயிரோடு இருக்கும்போதே ஒரு 5 பேரை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பாருங்க, கமிட்டியில் யார் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள யாரானா மறிச்சிட்டா கூட இந்த 5 பேர்லேருந்து அந்த மரித்தவர்களை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்க்கலாம். ஆனால் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா
இவர் இருக்கிறார் தெரியுங்களா, ஜேஎஃப் ருதர்ஃபோர்டு, ஜோசப் ருதர்ஃபோர்டு இருக்கிறார்ல, இந்த இவர் தான் தெரியுதுங்களா, ஜெகோவா விட்னஸை ஏற்படுத்தினவர் ருதர்ஃபோர்டு. சரி கவனி, ருதர்ஃபோர்டு அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா ஒரு ஜட்ஜ், வக்கீல். ஜட்ஜ் இல்லை, இவர் ஒரு வக்கீல் தான். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, சகோதரர் ரசல் உயிரோடு இருந்த காலத்தில் இவர் ஒரு வக்கீலாக இருந்ததுனால அந்த வில்லை வந்து இவர்கிட்ட கொடுத்துருந்தார். யார்கிட்ட? இந்த ருதர்ஃபோர்டு கிட்ட. ஆனால் இந்த ருதர்ஃபோர்டை 1915 சகோதரர் ரசல் வந்து பெத்தேல் ஹவுஸ் அப்படின்வாங்க. சகோதரர் ரசல் இருந்த அந்த ஒரு வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி, அப்புறம் அவருடைய வீடெல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, பெத்தேல் ஹவுஸ்ன்னு வாங்க. அந்த பெத்தேல் ஹவுஸுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு சகோதரர் ரசல் இவரை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெளியில் வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இவர் ஒரு சில காரியங்களை தவறாக செய்கிறார் அப்படின்ட்டு இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, ஒரு சகோதரர் ரசலுடைய இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் இருந்தவர். ஆனால் சகோதரர் ரசல் மரித்ததுக்கப்புறம் இவர் அந்த பதவியை பிடிப்பதற்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முயற்சி செய்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வரார். சகோதரர் ரசல் மரித்ததுக்கப்புறம் தான் இவர் உள்ளே வரார். உள்ளே வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சகோதரர் ரசல் எழுதின உயில் இருக்குல்ல, அதில் வந்து என்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்திருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறார். இதுதான் ரசல் எழுதின உயில், இதில் பாருங்கள் என் பேர் இருக்குது. இப்போ யாருமே இது வந்து உண்மையாக பொய்யான்ட்டு நம்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு இருந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் சகோதரர் ரசல் அவர்கள் இவரை என்ன உயில் எழுதி இவர் ஒரு வக்கீலாக இருக்கிறதுனால இவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்காரு யாருமே. ஆனால் திடீர்னு அப்படியே இவர் மறுத்ததுக்கப்புறம் இவர் இப்படி காமிக்கிறாருன்னு உடனே சரி ஒரு வேளை சகோதரர் ரசல் இவர் பேர் எழுதியிருப்பாரோன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்பிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, 1900 ஜனவரி 6 1917 அப்படின்னா சகோதரர் ரசல் மரிச்சு எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சு. அக்டோபரில் மறிக்கிறாரு, நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்படின்னா இன்னும் 2 மாதம் தான். 2 மாதத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆனுவல் மீட்டிங்கை கூப்பிடுறாரு. எல்லாரும் ஒரு கூப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இனிமேல் வாட்ச் டவர் அண்ட் பைபிள் ட்ராக் சொசைட்டிக்கு நான் தான் யார் அப்படின்னா லைஃப் டைம் தலைவர். இப்படி இருந்ததே இல்லை சகோதரர் ரசல் இருக்கிற வரைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மீட்டிங் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் என்றாருன்னா நான் லைஃப் டைமு பிரசிடென்ட்டு நான் தான். நெக்ஸ்ட்டு ஓட்டுரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, அன்றைக்கு இருந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னா வெறும் யாரெல்லாம் வந்து சபையினால் எலெக்ட் பண்ணுறீங்க, கை தூக்கி நாமினேட் பண்ணுறோம்ல, அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட்டு இவங்களை எல்லாம் என்ன பண்ணோம்னா எலெக்ட் பண்ண முடியும்ட்டு. அப்போ கம்ப்ளீட்டாக பைலாவை சேஞ்ச் பண்ணிட்டேன். பைலா லாஸ் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, பைலாஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு இதுதான் விதிமுறைன்னு இருக்கும். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சிங்களேன், எலெக்ஷன் நடத்துறதுக்குன்ற ஒரு சில விதிமுறைகள் இருக்குதா, இந்த விதிமுறைகளை இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டார். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1917 ஜூன் மாதம், அதனால் அந்த மே ஜூன் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 7வது வால்யூமை ரிலீஸ் பண்ணுறாரு. எத்தனாவது வால்யூமு? 1917 1917 சகோதரர் ரசல் மரிச்சு ஒரு 8 மாதம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழிச்சு 7வது வால்யூம் ரிலீஸ் பண்ணுறாரு. எத்தனாவது வால்யூமு? 7வது வால்யூம். இந்த 7வது வால்யூமை ரிலீஸ் பண்ணிட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுதான் வந்து சகோதரர் ரசல் அவர்கள் எழுதணுன்ட்டு விருப்பப்பட்ட 7வது வால்யூம், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதை முடிச்சு வச்சிருக்கிறேன்ட்டு. அப்போ இது எல்லாம் வெளியே வந்த உடனே தான் அன்னைக்கு ஜனவரி மாதம் இவரை வந்து ஒரு எலெக்ட் பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் இருக்கிற 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் வந்தாங்க. இந்த 7வது வால்யூம் வெளியில் வந்த உடனே ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் மிகப்பெரிய ஜனவரி மாதம் 1917 ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா
இந்த ருதர்ஃபோர்ட் அப்படின்றவரை நாங்கள் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணது மிகப்பெரிய தப்பாயிருச்சு. ஏன்னா இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்வாதிகாரி மாதிரி பண்ணுறாரு. இவர் வந்ததுலேருந்து எந்த ஒரு கணக்கு வழக்குகளையும் என்ன பண்ணுறது அப்படி இல்லைன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, காமிக்கிறது இல்லை. அதே போல் இவர் இருந்த காலத்தில் பிஎல் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை குறித்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பிஎல் ஜான்சன் அப்படின்ற ஒருத்தர் இவருக்கு வந்து இவர் ஒரு 2 விஷயங்களை குறித்து பேசினார் ஒரு கன்வென்ஷனில். என்ன பேசினார் அப்படின்னா எலியா எலிசா வகுப்பை பற்றி பேசினார். எலியா எலிசா வகுப்பு. அதுக்கப்புறம் வேதத்தில் ஒரு ஓமையில் என்ன ஓமை தெரியுங்களா? அந்த ஒரு காசை புதைச்சி வைப்பார் தெரியுங்களா? அதில் அவரை பற்றி அந்த ஓமையில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுங்களா? பொல்லாத ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்கும். பொல்லாத ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்கும். பொல்லாத ஊழியக்காரர், ஈவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஈவில் சர்வெண்ட் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் பிஎல் ஜான்சன் அப்படின்ற ஒருத்தர். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சபைக்குள்ள அன்னைக்கு வந்து கொஞ்சம் சலசலப்பாயிடுச்சு. இப்போ இவரை என்ன பண்ணணும் அப்படின்னா என்கொயரி பண்ணணும் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த ருதர்ஃபோர்ட் என்ன பண்ணார் அப்படின்னா இவரை வந்து ரொம்ப ஒரு கடுமையாக நடத்தி, அதுக்கப்புறம் இவருக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா இப்போ பேசணும் அப்படின்னா எல்லா தரப்புக்கும் என்ன கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணல அப்படின்னா ருதர்ஃபோர்டு இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இவர் டைரக்டாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவமதிச்சு இவரை வெளியனுப்பியிருக்கார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு நடந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1917 ஜூனில் வந்து ஜனவரி மாதத்தில் இருந்த அந்த கமிட்டி மெம்பர்ஸ் 5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ஒரே ஆளாக யார் இருக்கிறது? இப்போ இந்த ருதர்ஃபோர்டு என்ன பண்ணார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு 5 பேரை அவருக்கு என்ன சொல்லலாம் நம்மளுடைய அந்த மாதிரி ஒரு 5 பேரை என்ன பண்ணார் அப்படின்னா இவர் சேர்த்துக்கிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் டவர் பைபிள் அண்ட் சொசைட்டி யார் களத்துக்குள்ளே போயிடுச்சு? ருதர்ஃபோர்ட் களத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வெளியில் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் வந்தவங்க மற்றும் வேதமானவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ருதர்ஃபோர்டுடைய இந்த சர்வாதிகாரருடைய விஷயங்கள் இதெல்லாம் பிடிக்காம நிறைய வந்த வேதமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. இப்போ தான் அந்த வெளியில் வந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 1918 ஜூலை 26லேருந்து 29 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஜெர்சி அப்படின்ற இடத்துல ஒரு கன்வென்ஷன் ஏற்படுத்துகிறாங்க. ஒரு கன்வென்ஷன் அதான் யாரெல்லாம் வந்து சகோதரர் ரசல் உடைய கோட்பாடுகளை நம்புறீங்களோ எல்லாம் வாங்க அப்படின்னோடனே எல்லாம் திரும்ப என்ன பண்ணுறாங்க வந்து எல்லாம் திரும்ப சேர்றாங்க. சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சகோதரர் ரசல் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம். சகோதரர் ரசல் எப்படி எல்லாத்துக்கும் வந்து என்ன கொடுத்தாரு? சுயாதீனம், எல்லாருக்கும் என்னது அந்த ஓட்டுரிமை, இதெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாஸ்டோரல் பைபிள் இன்ஸ்டிடியூட். பாஸ்டோரல் பைபிள் இன்ஸ்டிடியூட். இந்த பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஹெரால்டு மேகசின் வருது பார்த்தீங்களா? தமிழில் கூட மொழிபெயர்த்து வருது பார்த்தீங்களா? ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா? அந்த புக்கை போடுறது யார் அப்படின்னா இவங்க தான். யார்? பாஸ்டோரல் பைபிள் இன்ஸ்டிடியூட். இவங்க தான் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் சகோதரர் ரசலுடைய முறைமையின்படி நம்ம இனிமேல் அவர் எப்படி அந்த ஒரு ஆர்கனைசேஷனை வழி நடத்தினாரோ அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெகோவா விட்னஸ் கூட இருந்தாங்க. அப்படின்னா ருதர்ஃபோர்டு கூட இருந்தாங்க. இப்போ ருதர்ஃபோர்டு கிட்ட இருந்தப்போ இவர் புதுசாக இன்னொன்று கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா 1918 வந்து 1ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்குது. 18 காலங்களில் நடக்குது. 18 வரைக்கும் நடக்குது. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப செலவழிச்சிட்டோம். எதுக்கு? உலகப் போர்ல. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாண்டு வெளியிடுறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு சில பாண்டு வெளியிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த பாண்டை வாங்கலாம். காசு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாங்கலாம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வட்டியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்ட காசு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இப்படி கவர்மெண்ட் கொடுக்கும்.
அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வார் பாண்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய காசு எதுக்காக பயன்படும்? கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காசு எதுக்காக பயன்படும்? அவங்க சண்டை போடுறதுக்கு பயன்படும். அதுக்கு பேர் தான் என்னது? வார் பாண்ட். இப்போ ருதர்ஃபோர்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எல்லாம் போய் வாங்கலாம், இந்த வார் பாண்டெல்லாம் நீங்க வாங்கலாம் அப்படின்னோடனே இது இந்த கொள்கை பிடிக்காம கொஞ்சம் பேர் வெளியில வந்தாங்க. அவங்க தங்களை எப்படி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூப்பிட்டுட்டாங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, என்னது? நிலைத்திருக்கிற வேதமானவர்கள். ஸ்டாண்ட்ஃபாஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டாங்க. பாருங்க, அப்படியே பிரியுது பாருங்க. பாஸ்டோரல் பைபிள் இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் இங்க ஸ்டாண்ட்ஃபாஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட். யாரு? P.L. ஜான்சன். P.L. ஜான்சன் தான் எந்த அமைப்பை உருவாக்குறாரு அப்படின்னா லேமன்ஸ். எந்த அமைப்பை உருவாக்குறாரு? லேமன்ஸ். லேமன்ஸ் அமைப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லேமன்ஸ் அமைப்பு. ஸோ இப்போ இவர் தான் முதல்ல அந்த P.L. ஜான்சன் அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா ருதர்ஃபோர்டு கிட்ட இருந்து வெளியில வர்றாரு. வெளியில வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலியா எலிசா வகுப்பினரை பத்தி இவர் வைத்திருந்த கோட்பாடு. அதான் நம்ம இப்ப சொல்றேன். இவருடைய கருத்து என்ன அப்படின்னா எலியா வகுப்பு வந்து எலியா வகுப்பினுடைய இதுதான் சர்ச்சு 1,40,000. இந்த 1,44,000 முடிஞ்சிருச்சு. கடைசி இந்த 1,44,000 கடைசி ஆள் யார் தெரியுங்களா? ஜான்சன். இந்த போட்டோல இருக்கிறாரு தெரியுங்களா? அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து எலிசா வகுப்பு யாரு? திரள் கூட்ட வகுப்பு யார் அப்படின்னா இவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? அவர் பேர் வந்து ராபர்ட் ஏதோன்னு வரும். அவர் தான் அந்த திரள் கூட்ட வகுப்பினுடைய கடைசி. அப்ப அவங்களுடைய கோட்பாடின்படி சபையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவான ரட்சிப்புக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி யாரு பேசுவா? இவங்க தான் லேமன்ஸ். ஜெகோவா விட்னஸும் பேசுவாங்க. அதுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, சொல்றேன். சரி, இது புரியுதா? லேமன்ஸ் P.L. ஜான்சன் உருவாக்குனாரு. அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, திரள் கூட்ட வாய்ப்பு கூட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. பொதுவான இதுக்கு ஓடிட்டு இருக்கோம். இவங்களுடைய குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. யூடியூப்லலாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதனால வந்து இவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பைபிள் ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரியே தான் இருக்கும். இவங்களுக்கு 2 பத்திரிகை வருது, இன்னைக்கும் வருது. பைபிள் ஸ்டாண்டர்டு, பிரசன்ட் ட்ரூத். நல்லா கவனிச்சிங்க. பைபிள் ஸ்டாண்டர்ட், ட்ரூத் அப்படின்னு 2 மேகசின் இருக்கு. அது கூட ஒரு சில டைம் நம்மளுடைய வேதமானவர்களுடைய கைகளுக்குள்ள எப்படியாவது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து சேர்ந்துரும். எப்படி வருதுன்னு தெரியாது, ஒரு சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். அதனால அதான் அது நீங்க தவறாம அது ஒரு சிலர் ஒரு சகோதரர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்து அவங்க சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எதர்ச்சியா பேசும்பொழுது, பிரதர் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பேசுற மாதிரியே இருக்குது, இவர் யார் பிரதர், எந்த ஊர் அப்படின்னாரு. அப்ப யார் பிரதர் நீங்க காமிங்க அப்படின்ட்டு பார்த்தா அது யார்? அது லேமன்ஸ். பேசுறதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அது எந்த குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேமன்ஸ். அவர் தெரியாம யூடியூப்ல நிறைய சேனல் இருக்குல்ல, நம்முடைய வேதமானவர்கள் சேனலும் இருக்குது, அவங்களுக்கு தான் இருக்குல்ல. அப்ப அந்த இதுல வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா மாத்தி பண்ண. அதனாலதான் சொல்லுகிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்கு. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. நம்மளுடைய கோட்பாடுபடியே தான் பேசுவாங்க. நரகம் இல்ல, ஆத்மா சாகும், திரியேக தேவன் இல்ல, நமக்கு ஒன்றான மெய் தேவன், இப்படிதான் இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சபையினுடைய வாய்ப்பு இதெல்லாம் எங்க போகும்போது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பிரிஞ்சு. அப்ப இந்த லேமன்ஸ் வந்து ரொம்ப கவனம். நெக்ஸ்ட் அடுத்தது யார் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா இது ருதர்ஃபோர்டு கிட்ட இருந்தாங்க 2 பேர். யார் அப்படின்னா நார்மன் வுட் வர்த், ஜான் டாசன் அப்படின்ற 2 பேர். இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரேடியோ ப்ரோக்ராம் பண்ண முடியும். ரேடியோவில் அன்னைக்கு இருந்த காலத்தில் ரேடியோ வந்து பிரபலமாக இருந்துச்சுல, ரேடியோவில் வந்து சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான்.
அப்போ சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ருதர்ஃபோர்டு என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, இவங்க மேலேயும் அதிகாரம் பண்ண ஆரம்பித்தார். என்ன அதிகாரம் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் உங்கள் சுயமாக நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்கிரிப்ட் எழுதி ரேடியோவில் பேச முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் என்ன பண்ணணும், பேசணும். உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சகோதரர் ரசல் இப்படியெல்லாம் இல்லையே, அவர் எல்லாருக்கும் சுயாதீனம் கொடுத்து, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சு வெளியில் வந்தாங்க. இவங்க வெளியில் வந்து இவங்க தான் டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த ஒரு சில ரீப்ரிண்ட்ஸு, ஒரு சில வால்யூம்ஸு அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டான் வேதமானவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில சப்போர்ட். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா இந்த மேகசின்ஸு, இந்த புக்ஸு, வால்யூம்ஸு, ரீப்ரிண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்தமாக அவங்க ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரெஸ்ஸு அது வந்து டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ். அப்போ 2 வேத மாணவர்கள் இன்றைக்கி உலகளாவில் ஓரளவுக்கு நம்பிக்கை தகுந்த ஒன்று வந்து பாஸ்டரல் பைபிள் இன்ஸ்டியூட்டு, இன்னொன்று வந்து டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் கூட வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க, ப்ரெசன்ஸ் இருக்குன்ட்டு நம்புவாங்க. ஆனால் ராஜ்யம் வந்து லாக் அண்ட் 44 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது, இந்த ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாறுபடுவாங்க. மற்றபடி டாக்டரின்ஸ் இதெல்லாம் இவங்க தான் வந்து அதிகமாக ரீப்ரிண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியில் கொடுத்தது, வால்யூம்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தது. இவங்களுக்குன்னு தனியாக ப்ரெஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த ப்ரெஸ்ஸு, இதுதான் அந்த புரூக்லினில் இருக்கக்கூடிய அவங்களுடைய. அப்போ இந்தியாவுக்கு எப்படி வேதம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இந்திய வேதமானவர்கள் எப்படி வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அவர் எஸ்பி டேவி அப்படின்ற ஒருத்தர் அமெரிக்கா போய் மறுபடியும் இங்கே வந்து சத்தியத்தை நமக்கு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அவர் சகோதரர் ரசல் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வருடமோ 2 வருடமோ என்ன இல்லைன்னா கான்டாக்ட் இல்லை. மறுபடியும் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாஸ்டரல் பைபிள் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அவங்க கூட மறுபடியும் கான்டாக்ட் வந்து, அதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய ஊழியங்கள் இதெல்லாம் திரும்ப செய்ய ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சகோதரர் எஸ்பி டேவிக்கு அப்புறம் தேவ சந்தோஷம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சபைகள் என்ன பண்ணார்னா எடுத்து முன்னாக கொண்டு போனார். சரி, அப்படின்னா இப்போ ஜெகோவா விட்னஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மெயின் வித்தியாசம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். ஜெகோவா விட்னஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மெயின் வித்தியாசங்கள் என்ன பாருங்கள், நல்லா கவனிங்க. ஜெகோவா விட்னஸ்ஸு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்ன்ட்டு விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மரத்தில் இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஆணி அடித்து தொங்க விட்டாங்கன்றது அவங்களுடைய பிலீஃப். சிலுவை வந்து ஒரு சிம்பல், அது வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு விக்கிரகம் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது நீங்கள் இது பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி ஒரு மரத்தில் தான் அடித்து தொங்க விடப்பட்டார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், வேதமானவர்களுடைய அந்த கிராஸ் அண்ட் க்ரௌன் சிம்பிள் இருக்குது தெரியுங்களா, கிராஸ் அண்ட் க்ரௌன் சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. இதை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இது கூட நீங்கள் பண்ணுறது கூட விக்கிரகாரதன்ற மாதிரி சொல்லுவாங்க. யார்? வேதமானவர்களை பார்த்து. அடுத்து இவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ரத்தம் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? ரத்தம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜெகோவா விட்னஸ் வந்து அங்கே இருக்க ஃப்ளாகுக்கு, அவங்களுடைய அந்த நாட்டினுடைய ஃப்ளாகை என்ன பண்ண மாட்டாங்கன்னா சல்யூட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன காரணம்னு நமக்கு தெரியல, ஆனால் பண்ண மாட்டாங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேதத்துக்கு எதிராக இல்லாத போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னு செய்யணும். நாளைக்கு உங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு இந்து கோயிலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உறுதியாக நிற்கும். ஆனால் இவர்கள் வந்து தேவையில்லாத வைராக்கியம் தான் இதெல்லாம். இந்த ரத்தம் கொடுக்காதது, அதுக்கப்புறம் வந்து அதனாலேயே வந்து இந்த ஜெகோவா விட்னஸுடைய ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அவங்களுக்குலாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஐடென்டி கார்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கொடுமைகள், சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை,
தேவன் இஸ்ரேலை தள்ளிட்டார். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தள்ளிட்டாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பதிலாக தேவன் ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவங்க தான் யாரு? ஜெகோவா விட்னஸ். அதனால தான் அவங்க பேர் வந்து நாங்கள் தான் ஜெகோவாஸ் விட்னஸ். ஆக்சுவலாக யெகோவாவினுடைய விட்னஸ் யாரு? யெகோவாவினுடைய சாட்சிகள் யாரு? உண்மையான யெகோவாவின் சாட்சிகள் யாரு? இஸ்ரேல், மாம்சீக இஸ்ரேல். ஆனால் இவங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, இல்லை தேவன் அவங்களை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா புறம்பே தள்ளியாச்சு. அந்த இடத்துல தான் தேவன் யாரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா ஜெகோவாஸ் விட்னஸ். அதுக்கப்புறம் இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத மனுஷன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காசு வாங்கி அதை புதைத்து வைத்த பொல்லாத மனுஷன் யார் தெரியுங்களா? நீங்க தான். நான் தப்பிச்சுக்கிறேன், நம்மளை தான் சொல்றாரு. வேத மாணவர்கள் தான் யாரா? ஏன்னா இவங்க எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க தான் வந்து வீடு வீடா போய் இயேசு கிறிஸ்து சொன்ன வெள்ளாடு செம்மறியாடு ஓமை இருக்குது பார்த்தீங்களா? என்னது? வலதுபுறம் இடதுபுறம். அதாவனா ராஜ்யத்தினுடைய முடிவுல வலதுபுறம் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள், இடதுபுறம் நிற்கிறவங்களை பார்த்து அதானா அவங்களுக்கு வந்து செகண்ட் டெத்து. அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பொல்லாத ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னா இவங்க தான். யாரு? வேதமானவர்கள் தான். ஏன் இவங்க பொல்லாத ஊழியக்காரர்கள் அப்படின்னா, தேவன் சொன்ன வேலையை சரியா என்ன பண்ணலையா நம்ம. முக்கியமாக இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த யெகோவாவின் சாட்சிகள் சொல்லக்கூடிய சத்தியத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய செம்மறியாடுகள். யாரெல்லாம் இப்போ யெகோவாவின் சாட்சிகள் சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்கலையோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யெகோவாவின் சாட்சிகளுடைய சத்தியத்தை இப்போ யார் கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க, மற்ற யாரும் உயிர்த்தெழுந்து. இதுதான் அவங்களுடைய ஒரு கோட்பாடு. சரிங்களா? அடுத்து முக்கியமாக இவருடைய ஒரு இது என்ன அப்படின்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் வரும். இதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன சப்ஜெக்டுங்க? அதை முதல்ல கேட்டுருவோம். அவர் சகோதரர் மட்டும்தான் போயிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லை? அதே இது இப்போ தஞ்சாவூர்ல என்ன சப்ஜெக்ட்? ஆனா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் இல்லை. அங்க தேவனுடைய ஆவியை கொண்டு தேவன் பயன்படுத்துகிற மனுஷன் என்ன பண்ணுவாரோ அது. அப்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த சபைக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்கு. அந்தந்த சபை எங்களுடைய சாப்பாடு எங்களுக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன வேணும்ன்றத அந்த சபை என்ன பண்ணலாம். ஆனா யெகோவாவின் சாட்சிகளுடைய இதுல அப்படி கிடையாது. மேல தலைமையில இருந்து என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் முதல் கொண்டு வரும். அந்த அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வாசிக்கணும். அவங்களுடைய கிங்டம் ஹால் அப்படின்னுவாங்க. அவங்களுடைய இடத்த வந்து இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் கிங்டம் ஹால்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அவங்க கூடுகை. அந்த கூடுகையில அங்க தலைமையிலேருந்து வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் வாசிப்பாங்க. ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்துனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல இப்படித்தான் நடக்கும். எப்படி நடக்கும்? மேல இருந்து சாப்பாடு வரும். அது உண்மை. ராஜ்யத்துல சாப்பாடு எங்க இருந்து? சபை மற்றும் இயேசு கிறிஸ்து யாருக்கு சாப்பாடு? யார் மூலமாக? ஒரு தியோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எல்லாருக்கும் என்னது? கரெக்ட். அது வந்து சமாதான ராஜ்யத்துல ஞானம் அவங்க பூர்ணம் அடைந்ததுக்கு அப்புறம் அதை செய்யறது. பூர்ணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் செய்யறது. அப்ப அவங்களுக்கு கரெக்டான நாலேஜ் இருக்கும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்து மற்றும் சபை வழி நடத்துவாங்க. இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பூர்ணமானவர்களா? இவர்கள் கொடுக்கக்கூடிய சத்தியம் பூர்ணமான சத்தியமா?
அப்படின்னா எப்படி ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய சத்தியம் வந்து எல்லாரும் என்ன பண்ணோம்? அதே மாதிரி இவங்க அப்சர்வ் பண்ற பாஸ் ஓவர் வந்து ஜனவரி 21 பண்ண மாட்டாங்க, சாரி ஏப்ரல் 21 பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்த நாளோ ஒரு நாளோ 2 நாளோ விட்டு தான் பண்ணுவாங்க. அப்படியா? யோகா விட்னஸ்ங்களா? தெரியல. அதான் அது வித்தியாசம், அது ஏதோ பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் அந்த அது கூட எல்லாருமே பங்கேற்பட மாட்டாங்க. அது அது யார் வந்து தகுதியானவர்களோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் அதை வந்து அப்படியே பாஸ் மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சபைக்கும் எல்டரே கிடையாது, சுயாதீனம் கிடையாது. மேல ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா அமைப்பு வரும், நியமிக்கப்படுவார்கள். அதெல்லாம் எப்படி இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மண்டலம் இருக்குதோ அதே மாதிரி அங்க சுயாதீனம் கிடையாது. எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இங்க வந்து நீங்க நினைச்சபடி உங்களுக்கு என்னைக்கு சட்டை போட்டு வரலாம்ல, அங்கெல்லாம் அப்படி இல்லை. இன் பண்ணி கோட் ஷூட்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு பயங்கர என்ன பண்ணணும், அப்படியே ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற ஒரு மாதிரி வரணும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இவ்வளோ காலங்கள் இந்த சத்தியம் என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தியம் என்ன இருக்குது, கடந்து வந்திருக்குது. அதுல ஒரு சில சத்தியங்கள் என்ன இருக்குதுன்னா மாற்றங்கள் கூட என்ன இருக்குது, அடைஞ்சிருக்கு. முக்கியமாக நீங்க கண்டு விலக வேண்டிய ஒரு 2 குரூப் என்ன அப்படின்னா, ஒன்று லேமன்ஸு, இன்னொன்று சரிங்களா. அந்த விஷயங்களை பாருங்க. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு பாடத்துக்கு ரெஃபரன்ஸ் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் ஹெரால்டு மேகசின், நம்ம பாஸ்டரல் பைபிள் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அவங்க போட்ட புக்கு எந்த வருஷம் அப்படின்னா 2014 ஜூலை மாதம் ஒரு புக்கு போட்டாங்க. சரிங்களா. இந்த வேத மாணவர்களுடைய வரலாறு ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. நான் பேசினது வந்து கொஞ்சம் தான். சரிங்களா. தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து யாரானா தமிழில் கூட இந்த விஷயங்களை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் படிங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் எடுக்க வேண்டிய ஒரு நோக்கம் அல்லது நம்மளுக்கு தேவைதானா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் வேதமானவர்கள் அந்த வகையில் நாம் இந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தப்படுறோம். மெயினாக பைபிளை மையப்படுத்தி வால்யூம், அதை சார்ந்த மற்ற ஏனைய வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய எழுத்துக்கள், ரீபிரிண்ட்ஸ், இந்த அடிப்படையில் தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஈவன் தோ, அதாவது வால்யூம்ல இருந்தாலும் அது பைபிள் படி கரெக்டா என்று உணரக்கூடிய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு மாணவனாக இருந்துதான் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இப்ப சகோதரர் எடுத்த இந்த ஒரு பாடம், ஒரு வேதமானவன் எப்படி உருவாயிருக்கிறான், இப்ப நம்ம எப்படி உருவாயிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதி சபையிலே இது அஸ்திவாரமாக இருந்த கிறிஸ்து, மற்ற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதை தொடர்ந்து அந்தந்த காலகட்டத்துக்கான சபையை வழிநடத்தின ஒவ்வொரு தூதர்கள், மூப்பர்கள், தொடர்ந்து அநேகரை நம்ம பார்க்குறோம். நம்ம 7ஆம் சபையின் காலத்துக்குரியவர்களாக நம்ம வாழ்கிறோம். லவோதிக்கா சபை இதில் உண்மையும் உத்தமத்திற்குரிய முதன்மையான ஒரு ஊழியக்காரராக நம்முடைய சார்லஸ் தேஸ் ரசல் இயங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தில் அவருக்கு அநேக விஷயத்தில் முன்னோடிகளாக இருந்த விஷயத்தில் மீட்கும் பொருளிலிருந்து நரகம், ஆத்துமா, இந்த குரோனாலஜி, காலக்கணக்கு, மற்ற 2ஆம் வருகை, அந்த வருகைக்குரிய தானியல் தீர்க்க தரிசனத்தினுடைய அநேக தீர்க்க தரிசனங்கள், இதையெல்லாம் நம்முடைய மூத்த சகோதரருடைய அந்த முதன்மையான ஊழியத்தில் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி, வாட்ச் டவர் பைபிள் அண்ட் சொசைட்டி, ட்ராக் சொசைட்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம்
வெளியிட்ட எழுத்துக்களுக்குள்ளாக இந்த ஒரு சத்தியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. அதற்கப்புறம் அதை மையப்படுத்தி இயங்கினது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இந்த நாள்லையும் வேதமானவர்கள் மத்தியிலே அநேக அமைப்புகள் உருவாயிருச்சு. ராஜ்யம் வந்துருச்சு, வரல, எலெக்ஷன் பண்ணுறது பண்ணலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பிரம்மாண்டமாக வேதமானவர்கள்லேருந்து வெளியான லேமன் குரூப் மற்றும் இந்த ஜெகோவா விட்னஸ் போன்றவர்களையும் பார்க்குறோம். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட்டுங்கிற பைபிள் ஸ்டூடெண்ட் இருந்திருக்கிறாங்க, அவங்க இப்போ இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் அநேக அமைப்புகள் 1916 அப்புறம் ரசல் பிரதருடைய மரணத்துக்கு அப்புறம் நிறையா இயக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் ரசல் பிரதருடைய வால்யூம் ரீப்ரிண்ட்ஸ் பைபிளை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஜெகோவா விட்னஸ் வால்யூம் எல்லாம் இருக்கும், படிப்பாங்க இல்லையாங்கிறது தெரியாது. திரள் கூட்டம் முடிஞ்சிருச்சும்பாங்க, அப்புறம் இருக்குதும்பாங்க, சபை முடிஞ்சிருச்சும்பாங்க, அப்புறம் இருக்கும்பாங்க. ஒரு குழப்பமான ஒரு நிறுவனமாக அது இயங்கி கொண்டிருக்கு இன்னைக்கு வரையும். ஆனால் இதில் ரொம்ப இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்லேருந்து பிரிஞ்சு போன ஜெகோவா விட்னஸை காட்டிலும் ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒன்று இப்போ வேதமானவர்கள் மத்தியில் உள்ள இயக்கப்படுவது யாருன்னா லேமேன் அப்படிங்கிற ஒரு குரூப். இவங்களால வேதமானவர்கள் அநேகர் ஜெகோவா விட்னஸை காட்டிலும் அதிகமாக வஞ்சிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வேதமானவர்களுடைய சபைக்குள்ளும் இவங்க இருந்து பந்தியை அனுசரிக்காம கூட தவிர்க்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வஞ்சகம் என்னன்னாக்க சபையும் முடிஞ்சிருச்சு, திரள் கூட்டமும் முடிஞ்சிருச்சு, இப்போ இருக்கிறது என்னன்னாக்க பொதுவான ஒரு ரட்சிப்பு தான், எல்லா ஜனங்களுக்குமான அந்த ரட்சிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உடையவர்களாக இந்த லேமன் குரூப் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில புளிப்புகளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எச்சரிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. நீங்கள் வேதமானவர்களை காட்டிலும் ஜெகோவா விட்னஸை காட்டிலும் இந்த லேமன்கிறவங்க பைபிள் தொட மாட்டாங்க. கவனிங்க, பைபிளை தொடவே மாட்டாங்க, தொடவும் விட மாட்டாங்க. பைபிளை தொடவே கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. இது ஆதி சபைக்கான புத்தகம். இப்போ இருக்கிறது வால்யூம், இந்த 6 வால்யூம் சொல்லிட்டு அதில் விசேஷ விதமாக 2, 3 மட்டும்தான் பிடிப்பாங்க, மற்ற வால்யூமும் தொட மாட்டாங்க. அதை வச்சு உங்களை என்ன பெரிய வஞ்சனைக்குள்ளே கொண்டு போவாங்கன்னா, அந்த வால்யூமில் எழுதப்பட்ட ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி தவறாக புரிந்து கொண்டு 1881 பொது அழைப்பு முடிந்தது, 1914 அறுவடை முடிந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஜான்சன் போன்றவர்கள் கடைசியாக சபை வாய்ப்பில் இருந்தாங்க. அவங்க அத்தோட அதுவும் முடிஞ்சிருச்சு சபை. 1960 இந்த மாதிரி டூரேஷன் 50-54. அதுக்கப்புறம் திரள் கூட்டமும் ஏறக்குறைய 1914 ஒரு 80 வருஷத்தை கால்குலேட் பண்ணி 1994 அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சு திரள் கூட்டமும் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது யார் மட்டும்தான் உலக ரட்சிப்புக்கான இதில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேதமானவர்களை வால்யூமை வச்சு அவங்க தப்பான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள கொண்டு போய் நிறைய வேதமானவர்கள் இப்போ எதில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமனுடைய புளிப்பில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து வரும்போது இது ஒரு அறிவுக்கான ஒரு தெளிவு தான், சரிங்களா? இந்த தெளிவில் அந்த காவல் கோபுரத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி கத்துனாருங்க? என்ன போல? சிங்கத்தை போல, சரிங்களா? இந்த சிங்கத்தை போல கத்துனவர் நாம யாரை அனுமானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதன்மையான ஊழியத்தை பிரசிடண்டா இருந்து செஞ்ச ரசல் பிரதர் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த 6ஆம் சபையின் காலத்திலே இவர் ரெடி ஆகிட்டு இருந்தார், இந்த சத்தியத்தெல்லாம் உள்வாங்கி ரெடி ஆகிட்டு இருந்தார். இதை குறித்து ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் சபையின் காலத்தில், அதாவது 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 9, 10ஆம் அதிகாரம் வரும். 11ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். இந்த 9, 10, 11 உள்ள 15ஆம் வசனம் வரையும் இந்த 7ஆம் தூதன் என்ன ஆயிட்டு இருந்தார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, அந்த நாளில் 6ஆம் சபையின் காலத்துல அவர் இருக்கிறார்.
என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அப்சர்வ் பண்ணி எதெல்லாம் இந்த மீட்கும் பொருள் அப்புறம் என்னன்னு பார்க்கணும். 2 வகையான ரட்சிப்பு, வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணலினுடைய விஷயம், நரகம், ஆத்துமா, லேக்கன் 44 கூடிய அந்த வாக்கு தத்தத்திற்குரிய ஒரு விஷயம், இந்த காலக்கணக்கு, ஆண்டவருடைய 2ஆம் வருகை, ஆவிக்குரிய ரீதியில தான் ஆட்சி பண்ணுவார் 1000 வருடம். இது எல்லாத்தையும் அப்படியே 6ஆம் சபை காலத்தில் இவர் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உள்வாங்கி கொண்டிருந்தார். இதை பத்தி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறதுக்கு முன்னாடியே இந்த 7ஆம் தூதன் காரியத்தை குறித்து 10ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் பாருங்க. 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள், 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாள் அப்படின்னா 1874. அதான் பர்டிகுலரா நம்ம சொல்லணும், சரிங்களா? 1874 அந்த சத்தத்தின் நாள் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும், எல்லா தேவ ரகசியங்களும் நிறைவேறும். அப்படி நிறைவேற வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு காரியமாக அதுக்கு முன்னாடியே எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது 1லேருந்து படி. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் வசனம். பின்பு வரவுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். எதை போல? சிங்கம் போல. வருமான அவர் மேல் ஆணையிட்டு சொன்னான், நான் வானத்திலிருந்து கிழக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும். பாருங்க, சமுத்திரத்தின் மேலும் தூதன்